ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா, இந்த 2025 வருஷத்தில் ஃபஸ்ட் டைமாக ஆர்ஆர்பியிலேருந்து நமக்கு ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. நிறையா வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஏகப்பட்ட டீட்டெயிலு இந்த ஜாப் பற்றின வீடியோ தான் இது. ஸோ இந்த ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் என்ன டீட்டெயில், யாரெல்லாம் எலிஜிபிள், இது வந்து இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் ஜாப்பு, அதாவது ஆர்ஆர்பியிலேருந்து. அதேமாரி இந்த ஜாப்புக்கு நிறையா டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி கீழே உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாரி டெய்லி இந்தமாரி ஜாப் அப்டேட்டுக்காக நம்ம சேனலுக்கு வரக்கூடிய வீடியோ வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக RRBChennai.government வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோகளுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருப்பேன் இந்த வெப்சைட் லிங்க்கு, அப்புறம் இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு. அந்த பிடிஎஃப்பை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு டீட்டெயிலாக படித்து பாருங்கள். கிட்டத்தட்ட நிறைய பேஜ், அதாவது 90க்கும் மேற்பட்ட பேஜஸ் இருக்குது. அது எல்லாமே ஜாப் கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க. சரி வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் RRBயோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. பாருங்கள், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் கீழே உங்களுக்கு எடுக்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் மினிஸ்ட்ரி அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி கீழே எடுக்கிறாங்க. உங்களுக்கு எப்போ ஜாபுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7/1/2025 ஓப்பன் ஆகி உங்களுக்கான க்ளோசிங் டேட் வந்து 6/2/2025 உங்களுக்கு வந்து க்ளோசிங் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்லாம் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு 7/2 8 நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ இந்த ஜாபுக்கு கிட்டத்தட்ட இந்த பிடிஎஃப் மட்டுமே 109 பேஜ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றா படித்து நம்ம டீட்டெயில் கொடுக்கங்களையும் டைம் ரொம்பவே ஆகிடும். அதனால் நான் இதில் இருக்க முக்கியமான கேட்டகரி கீழே மட்டும் நான் உங்களுக்கு வந்து விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன ஜாப்பு, என்ன டிஸ்கிரிப்ஷனு, என்ன ரோல் கீழே அவங்க ஹையர் பண்ணுறாங்க, என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டாங்க அப்படின்னு டீட்டெயிலை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டு எல்லாம் வயசு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வயசும் கொடுத்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்ததுன்னா இதுக்கு எலிஜிபிள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 33 சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து யூஆர் மற்றும் இடபிள்யூசி கேட்டகரிக்கில் வரீங்கன்னா 1992 வருஷத்தில் நீங்கள் பிறந்திருக்கணும். அதுவும் 1வது மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இன்கேஸ் நீங்கள் ஓபிசி கீழே வரீங்கன்னா 1989, SC/STனா 1987. ஸோ இன்கேஸ் நீங்கள் 18லேருந்து 48 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற ஜாபாக இருந்தால் உங்களுக்கு யூஆருக்கு இடபிள்யூஸுக்கு 1977 பிறந்திருக்கணும். ஓபிசிக்கு வந்து 1974, SC/STக்கு 1972. அதேமாரி இந்த ஜாபுக்கு லோவர் ஏஜ் லிமிட் இருக்குது. மினிமம் நீங்கள் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அப்படின்னா நீங்கள் 2007க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்னு இருக்காங்க. இன்கேஸ் அப்படின்னா நீங்கள் வந்து 18 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருக்காதுன்னு அர்த்தம். அதேமாரி இந்த ஜாபுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் டிகிரி, டிப்ளமோ, 12ன்றதுனால சில பேர் வந்து 6/2/2 அதாவது இந்த வருஷத்தில் உங்களுக்கான ரிசல்ட் வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் இருக்கும்ல, அவங்க யாரும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். இன்கேஸ் நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணால் கூட நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். எதுக்காக சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டோ எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் இருக்காது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஃபார்ம் வேஸ்ட்டு தான் அதனால் ஆகும். அதனால் இந்த இப்போ கையில் மார்க் ஷீட் இருக்குது, நீங்கள் டிகிரி வாங்கிட்டீங்கன்னா மட்டும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான ஃபீஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடி டெஸ்ட் இருக்கும். அதுக்கு நீங்கள் 500 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதில் 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் எழுதி முடிக்கிங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். இதுக்கு வந்து உங்களுக்கு 100 எக்ஸாம் ஃபீஸு, 400 வந்து ரீஃபண்ட் ஆயிரும். மொத்தமாக உங்களுக்கு 500. இன்கேஸ் நீங்கள் SC/ST கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே தான். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு 250 உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சம் சார்ஜஸ் வந்து டிடெக்டிங் பேங்க் சார்ஜஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு 250 ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் எப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிவிட்டு ரிசல்ட் வருதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட பேமெண்ட் ரீஃபண்ட் ஆயிரும்ன்றிருக்காங்க. உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ஜாபுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மல்டிபிள் ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதுமாரி உங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் வந்து சிபிடி எக்ஸாமும், அடுத்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, டீச்சிங் ஸ்கில்லு, அப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டு, அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிபிடி டெஸ்ட்டுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் டீச்சிங் ஸ்கில்லு,
அப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஸ்கில் இது எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. இதுதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் உங்களுக்கு ஒன்றா ஸ்டேஜாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எபிலிட்டியில் வந்து 50 கொஸ்டினும், ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு 15 கொஸ்டினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் 15, மேத்தமேட்டிக்ஸில் 10, ஜென்ரல் சயின்ஸில் 10. மொத்தமாக நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. உங்களுக்கு 100 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கும். அதுமாரி இதில் தப்பாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க் இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க. 3க்கு அதாவது 1:3ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் டிடெக்ட் ஆகும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டாக எழுதுங்க. அதிலே உங்களுக்கு மார்க்ஸ் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாரி இந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ட், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்கெலாம் கொடுத்துருக்காங்களா, இந்த டாபிக் மட்டும் தனியாக எடுத்து ChatGPTலையோ இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம்லையோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் கரண்டாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்காங்க, லாஸ்ட்டு 4 இயர்ஸில் என்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதுக்கான மாடல் கொஸ்டின் நீங்கள் படித்தாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இதில் கவர் ஆயிரும். ஸோ அதேமாரி உங்கள் சிலபஸ் எதெல்லாம் கவர் ஆகுதோ அது கீழே மட்டும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதேமாரி உங்களுக்கு மினிமம் பர்சன்டேஜ் மார்க் வந்து வேரியஸ் கம்யூனிட்டி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி கீழே வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ மார்க் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் டெஸ்ட் இருக்கும், அதுக்கு என்னென்ன பர்சன்டேஜ் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி அதுக்கு என்ன டெஸ்ட்டு, டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன மார்க் இருக்கும், மெயின் எக்ஸாமில் எப்படி இருக்கும், உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக என்னென்ன டைப் இருக்கலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கு எவ்வளோ மார்க்கு, என்ன பேட்டர்ன் கீழே வருது உங்களுக்கு, அதுமாரி உங்களுக்கு டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிடிஎஃப்ல வந்து ஏகப்பட்ட ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக படித்து பார்த்துட்டு ஸோ அதில் ஒரு கேட்டகரி மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ரைமரி டீச்சர் தமிழில் கேட்டகரி கீழே உங்களுக்கு எடுக்கிறாங்க. உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 35,400 ரூபா. இது வெறும் பேசிக் பே. உங்களுக்கு அலவன்ஸில் அடை ஒரு 60,000 கிட்ட சேலரி வரும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் 12th வந்து படித்து பாஸ் ஆகிருக்கணும். அட்லீஸ்ட் 50% மார்க் எடுத்துருக்கணும். உங்களுக்கு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் வாட் எவர் நேம் அதான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதில் அடுத்து உங்களுக்கு 12th டிகிரி நீங்கள் 12th படிச்சிருக்கணும். அடுத்து உங்களுக்கு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இல்லைனா உங்களுக்கு NCTயில் வந்து ரெக்கக்னைஸ்ட் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு 12th ஸ்டேஜில் 50% மார்க்கு வந்து 4 இயர் பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு டிகிரி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மினிமம் 12th படிச்சிருக்கணும் இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா. அடுத்து உங்களுக்கு ரெபார்ட்டிக்கில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்கூல் கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும். அதே நேரத்தில் 12ஆம் கிளாஸில் நீங்கள் சயின்ஸுக்கு எடுத்து படிச்சிருக்கணும். அதுவும் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பெத்தாலஜி அண்டு பயோகெமிக்கல் லெபார்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும். அடுத்து உங்களுக்கு லேப் அசிஸ்டண்ட் கிரேட் லெவல் 3 கீழே கெமிஸ்ட்ரி அண்டு மெட்ராலஜின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,900 ரூபா பேசிக் பே. அலவன்ஸில் அடைய ஒரு 30,000 சம்பளம் வரும். இதுக்கு வந்து நீங்கள் 12th கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதில் நீங்கள் சயின்ஸ் குரூப்பு அதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் இருந்திருக்கணும். மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல. நீங்கள் டேரெக்டாக ஃப்ரெஷரே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நிறைய எவ்வளோ சொல்கிறது 109 பேஜுக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லா பேஜும் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வேகன்சி கீழே வரீங்க, அதுக்கான கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்க்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க எல்லாம் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஜாப் வேகன்சி மட்டும் பார்க்குறீங்கன்னா அந்த பேஜில் போய்ட்டு 94 அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாபுக்கான வேகன்சி எந்த பேஜில் இருக்கோ அது ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா ஸோ இப்படி ஒவ்வொரு பேஜும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஜாபோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறேன். அவங்க வந்து டீச்சருக்கும் ஹையர் பண்ணுறாங்க. டீச்சரில் என்ன டாபிக் உங்களுக்கு எடுக்கணும், நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ஃபிசியாலஜி, டெஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே ஒவ்வொரு ஜாபுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கீழே என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறேங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இந்த மாதிரி டெய்லி நம்ம சேனலில் 6 மணிக்கு ஜாப் அப்டேட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் அப்டேட் வரணும்னா வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்குது, அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் கைஸ். டாட்டா பை பாய்.